வணக்கம். வணக்கம். ஏடிஎம்கேல மீண்டும் ஒரு விக்கெட் 47-41 குறைஞ்சிச்சு. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் இன்று தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. மே 9 நான் சொல்லிட்டு இருக்கேன். 13 பேரை அதிமுகலேருந்து ரிசைன் பண்ண சொல்லி வர வச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் சேனலில் விஜய் பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் அது அவருக்கு தெரியல. அதற்கப்புறம் ஒரு 25 பேரை கடத்தினாங்க. அதில் 21 பேர் திருப்பி ஓடி போயிட்டாங்கன்னும் போது விஜயோடைய நோக்கம் 8 பேரை எடுக்கிறது. அதிமுகலேருந்து 8 பேரை எடுத்தால் என்ன ஆகும்? 4 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பேசணும். 8 பேர்னு சொன்னோம். எதுக்கு சொன்னோம்னா 8 + 1 திருச்சி கிழக்கு, 9 + 5 காங்கிரஸ் 14, ஒரு 106, 120 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஏன் காங்கிரஸை பார்த்து மட்டும் பயம் இல்லை? மற்ற எல்லாரும் பயத்துக்கு இல்லைங்க, அவங்க ஒதுங்கிட்டாங்க. மழைக்கு ஒதுங்கினவன் நாளைக்கு மழை நின்ற உடனே ஓடி போயிடுவான். இடம் கிடச்சிச்சு மடத்தில் அப்படின்னு ஒதுங்குறவன் ஏன் ஓடி போகிறான்? சோறு வேற ரெடியாக இருக்குது. மடத்தில் சொல்கிறேன், நான் அரசியலில் சொல்லலை. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறது. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்டையும் விசிகாவையும் இது ஐயுஎம்எல்லையும் வச்சுக்கிட்டு நீங்கள் நேர்மையற்ற அரசியலை பண்ணிட முடியாது. நேர்மையற்ற அப்படின்னா உடனே காந்திக்கெல்லாம் போயிடுறீங்க. நேர்மையற்ற அப்படின்னா அரசியலுக்கு யதார்த்தமான விஷயங்களை கூட நீங்கள் பண்ண முடியாது. உடனே அவங்க ஐயோ என்ன இப்படி ஆகிப்போச்சு, என்ன டெல்லிக்கு இவரை அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்வாங்க. டெல்லிக்கு என்னவோ இதுக்கு முன்னாடி மகாத்மா காந்தியும் சுனில் கவாஸ்கரையும் வில்லியம் ஷேக்ஸ்பியரையும் கம்பரையும் அனுப்பிச்ச மாதிரி சிறப்பு பிரதிநிதி 2 தடவை தானே. அதுவும் அதிமுக டைம்ல டெல்லி சிறப்பு பிரதிநிதி பற்றி தானே சொல்றீங்க? ஆமாம், டெல்லி சிறப்பு பிரதிநிதின்னு இன்னும் பெரிய பெரிய மகான்கள் போனாங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. டெல்லி சிறப்பு பிரதிநிதிங்கிறது ஒரு பிஏ வேலை தான். இங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போகும், அங்கேருந்து அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், திருப்பி அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் இங்கேருந்து நடக்கணும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நண்பர்களை அவர் பார்த்தவர்களை உரிமைகள் எல்லாம் அவர் தான் கேட்டு பெற்றுக் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை உரிமையை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கவர்னர் எதுக்கு இருக்கார்? கவர்னர் தான் தெள்ள தெளிவாக இருக்கார். அவர் தானே நாட்டின் நாடி, அவர் தானே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒருத்தர். ஸோ இந்த 6 பேர் இது வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. பெற்று கொடுக்குறாரா? கவர்னர் பெற்று கொடுக்குறாரா? இல்லைங்க, நீங்க எதை கேட்குறீங்கிறது தானே முக்கியம். நீங்க 50% நிதி வேணும், 41 போராதுன்னு கேட்டீங்கன்னா கவர்னர் இல்லை ஜனாதிபதியே நினைச்சாலும் பண்ண முடியாது. மோடி நினைச்சா பண்ண முடியாது. நிர்மலா சீதாராமனை மாற்றி வேற ஒருத்தரை கொண்டு வந்தீங்கனாலும் உங்களால் அதை பண்ண முடியாது. காரணம் ஃபினான்ஸ் கமிஷன் உங்களுக்கு 9 விஷயத்தை கொடுத்துருக்கு. அந்த 9 விஷயத்தை நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெடி பண்ணி தானே நிதியை வாங்கிக்கோங்க. எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? கேட்குறதுக்கு என்ன இருக்குது? நீங்கள் நல்லா படித்தா எக்ஸாமினருடைய வேலை உங்களுக்கு ஒழுங்காக எக்ஸாம் நடத்துறது, மார்க் போடுறவருடைய வேலை உங்களுக்கான மார்க்கை கொடுக்குறது. அவர் நினச்சா 5 மார்க் கேள்விக்கு 6 போட முடியுமா? 4.5 போடாமல் பார்த்துக்க முடியும். இவ்வளவு தானே. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரிலாம் உரிமையை கேட்டு பெறுறது இல்லை. நாம் வளர்றதன் போல தான் நமக்கு எதுவாக இருந்தாலும் கிடைக்குங்கிறது தான் இந்திய ஜனநாயகத்தில் நிதர்சனம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ போயிருக்கிறவர் கரூரினுடைய எம்எல்ஏ ஒரு சில 1000 வாக்குகளை வெற்றி பெற்றிருக்காரு. மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களான்னு தெரியாது. அதை கேட்டு தான் அவர் வந்தாரான்னு தெரியாது. ஏன்னா கரூரில் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்க போகிறாரு. பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் அவர் தான். ஏன்னா நிறைய காசு வச்சுருக்காரு. அப்போது கரூரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் 89,000 வாக்குகளை 91லேருந்து கன்சிஸ்டண்ட்டாக 80,000 வாக்குகளை அதிமுக பெற்றுக்கொண்டிருக்கு. இந்த தேர்தலில் தான் 69 வந்தது. திமுகவுக்கு தான் அங்கே பலத்தாடி கிட்டத்தட்ட 28,000 வாக்குகள் கம்மியாக வந்தது. அதிமுகவுக்கு 14,000 வாக்குகள் கம்மியாக வந்தது. ஆனால் தாவேக்கா 70,000 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றது. தோற்று போச்சு. ஒரு 1000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போச்சுங்கிறது நிதர்சனம். அப்போ கரூரில் நீங்கள் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விராலிமலையிலேயே உங்களால் அவரை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான ஒரு பொசிஷன். அவரும் சுயேட்சையாக நிற்க போகிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இவர் ரிசைன் பண்ணிட்டார். விஜயபாஸ்கர் சுயேட்சையாக நிற்கிறதுக்கு தான் அவர் பிளான் பண்ணுவார். ஏன்னா அவர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகி தமிழக முதல்வராகி ஐநா சபையில் மருத்துவ தலைவராக ஆகணுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் அவருடைய ட்ரீம்லாம் பகல்லே நல்ல கனவு காண்றாரு. அதனால் அவர் ஈஸியாக நான் சுயேட்சையாகவே நிற்கிறேன், நான் ஏன் தாவேக்காக்கு வரணும், நாளைக்கு அதிமுக தலைவர் ஆகணும்னா எனக்கு அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்ற கனவுல அதிமுக தலைவர் ஆகக்கூடாது. அதிமுக தலைவராக யார் வேணாலும் ஆகலாம்.
திமுக தலைவராக தான் பர்த் சர்டிஃபிகேட் இல்லாதவன் ஆக முடியாது. அதிமுக தலைவராக யார் வேணாலும் ஆகலாம். பட் ஒரு பெரிய கியூ இருக்கே, ஆல்ரெடி அங்கே ஆட்கள் இருக்காங்க. ஸோ கேட்ட கேள்விக்கு வரணும்னா 8 பேர் வேணும் நம்ம ஆளுக்கு. இப்போ வரைக்கும் 5 வந்துட்டாங்க, இன்னும் ஒருத்தர் வரப்போகிறாங்க. அதான் நம்ம ஆள் 2ஆம் தேதி வரப்போகிறாருன்னு நினைக்கிறேன். இன்றைக்கெல்லாம் கலெக்டர் மாநாடு இருக்கிறதுனால விஜயை சந்திக்க முடியாதுன்ட்டாங்க. சரி எப்படியும் போங்க, பின்னாடி வர்றது தானே, அப்புறம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவர் வந்து குணா கமல் மாதிரி கியூவில் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாரு, எப்போ வேணாலும் வரலாங்கிற ஒரு நம்ம ஆள் மருத்துவர், கோவிட் டைமில் அற்புதமாக வேலை செஞ்சவர், விராலிமலையில் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை வாங்கி வெற்றி பெற்றவர். அதில் ஒன்றும் மாற்று கருத்து. இப்போ இந்த இடைத்தேர்தலில் அதிமுக நிற்கக்கூடிய கோட்டையில் திமுக மறைமுகமாக உதவி செய்யும்ங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் 40+30 70% வாக்கு உங்களுக்கு வந்து எதிராக நிற்க போகுது. நாளைக்கு இடைத்தேர்தலில் நீங்கள் 5 தேர்தலில் தோத்துக்கிட்டிங்கன்னா கூட, இல்லை 4ல் தோத்துக்கிட்டிங்கன்னா கூட இவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுத்தீங்க இல்லையா, 107 108 வெற்றி பெற்று வந்தீங்க இல்லையா, அது அப்படியே சரிஞ்சிடும். ஸோ இதை இப்படி செஞ்சுருக்கவே வேணாம். ரொம்ப கௌரவமாக அன்றைக்கி எனக்கு 107 பேர் ஓட்டு போட்டாங்க, யாரெல்லாம் என்கிட்ட வர்றீங்க, இந்த பேட்டை படத்தில் ரஜினி சொல்லுவார் இல்லையா, யாரெல்லாம் பசங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி எல்லாம் பார்த்துட்டு ஓடணும்னு நினைக்கிறீங்களோ ஓடுங்கன்னு உடனே ஓடிடுவார், மற்றவங்களை மட்டும் அடித்து துவம்சம் பண்ணுவாருங்கிற மாதிரி சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். இது அப்படியே தப்பாகவே நடந்திருக்கு. அண்ட் வர்றவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிவிஎஸ்சியில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க. எதப்படி இருந்தாலும் இந்த 234 பற்றி பெருசாக கவலைப்படாதீங்க விஜய் அவர்களை. ரிப்போர்ட்ஸ் நோ சேனலில் தயவு செஞ்சு பார்க்க தொடங்குங்க. இது வந்து இதுக்காக கவலைப்படாதீங்க. ஏன்னா நாம் சொல்கிறோம், நல்ல விஷயங்கள் சொல்கிறோங்கிறதுக்காக சொல்கிறேன். நாம் மட்டும்தான் சொல்கிறோன்னு சொல்ல, நாம் சொல்கிறோன்னு சொல்கிறேன். அப்போது இதுக்கு கவலைப்படாதீங்க. இவங்க யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. இப்போ மதிமுகலேருந்து ஒரு 2 பேர் வந்து திமுகவில் நின்று ஜெயிக்கிறாங்க. அந்த 2 பேர் வந்து இல்லைங்க நாங்கள் ராஜினாமா பண்ண மாட்டோம் அப்படின்னு வைகோவுக்கு சொல்கிறாங்க. இது வைகோவை அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, திமுகவை அசிங்கப்படுத்துறதுக்கு தான் சொல்கிறாங்க. எப்படியோ ஜெயிச்சிட்டோம், திரும்பலாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நீ மாட்டுக்கு என்னை தூக்கிட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிரும், நான் ஒழுக்கமாக அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன், 5 வருஷத்தை ஓட்டுறேன், வர்றது வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்க அவமானப்படுத்துறது திமுகவை, வைகோவை இல்லை. எப்படி இருந்தாலும் வைகோ தான் மொத்தமாக சேல் பண்ணிட்டார்ல, அடமானம் வச்சுட்டாரு. உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்றீங்க, அதில் என்ன பெரிய கௌரவம். அப்போ அதுலேருந்து போயிட்டாங்கன்னா இன்றைக்கி தான் போகிறாங்களா மதிமுகலேருந்து? 2006லேருந்து போகிறாங்க. முக்கியஸ்தர்கள் அனைவரையும் தூக்கிட்டார் திமுக. ஒரு பையன் மட்டும் தான் இருக்காங்க. அவரும் ஒரு பையன் மட்டும் இருக்காங்க. அவங்களும் வேற பொது கூட்டத்துக்குள்ளே ஒரே ஆளாக உட்கார மாட்டேங்கிற அளவில் இருக்காங்க. அவருடைய அரசியலுங்கிறது வேற. இந்த 2 பேர் ராஜினாமா பண்ணியிருந்தது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகலே போய் உட்காந்துருவாங்க, ராஜினாமா பிரச்சனையெல்லாம் வந்தால் திரும்பி ரிஸ்க்கு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்காங்க. ஸோ இந்த அரசியல் தான் உங்களுக்கு வேணுமா விஜய் அவர்களே? அல்லது உள்ளாட்சி தேர்தலுக்குள்ளே போய் சும்மா அடித்து தூள் கிளப்பி ஒரு 2-2.5 லட்சம் பேர் உங்களுக்காக பேசக்கூடிய, பணத்தை போட்டு தேர்தலில் நிற்கக்கூடிய, வாக்குகளை பெற்று ஜெயித்து வரக்கூடியவர்கள் வேணுமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அவ்வளோதான் நான் சொல்ல வருவேன். நாம் தொடர்ந்து விஜய் வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தூக்கிக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறோம். ஆனால் விஜய் கூப்பிட்டோன்னா வர அளவுக்கு அதிமுகவுடைய எம்எல்ஏக்களால் அதிமுக பலவீனமாக இருக்குன்னு பார்க்க வேணாமா? ஏங்க, விஜய் வந்திருக்காருன்னு உடனே பார்க்கறதுக்கு 4 லட்சம் பேர் கூட்டம் வர்றான். விஜய் என்ன சுதந்திர போராட்டத்தில் தலையிட்டு வந்தவர? இப்போ புதுசாக ஒரு எம்எல்ஏ இன்னைக்கு தான் இந்த முதல் தடவையா நின்று கூப்பிட்டாருன்னு கூப்பிடுவாருங்கிற எண்ணத்திலே வருவாங்க. கூட இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய இருந்தாலும் ஒரு முதல் தடவை எம்எல்ஏ ஆயிருக்காருன்றதுல ஒரு ஆர்வம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லைங்க, இப்போ நான் 5 தடவை எம்எல்ஏ இருக்கிறாங்க, 6 தடவை 3 தடவை எம்எல்ஏ இருக்கிறவங்க, நீண்ட நாட்களாக கட்சி பணியாற்றினவங்க, பொறுப்பில் இருந்தக்கூடியவங்க, அவங்க எல்லாம் போறாங்களேன்றதானே. அதாவது நீங்க வந்து இப்ப நடக்கிற விஷயத்தை வச்சு 3 தேர்தல்களாக போட்டி போட்டவங்க. விஜயபாஸ்கர் மட்டும்தான் கரூரில் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. செந்தில் பாலாஜி 3 முறை ஜெயிச்சிருக்காரு. விஜயபாஸ்கர் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. மற்றவங்க யாரும் அங்கே ரிப்பீட்டே ஆகலை. கரூரை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டே ஆகலை. அப்படிதான் நீங்கள் பார்த்துருக்கு. ஹிஸ்ட்ரி நிறையா இருக்கு, நீண்ட நாட்களாக. நான் திரும்பவும் சொல்கிறேன், அதிமுக திமுக மட்டும்தான் விளையாடுதுன்னும் போது ஹிஸ்ட்ரி எல்லாருக்கும் இருக்கும். 2 பேர் தானே களத்திலேயே இருந்தாங்க. கட்சியில் திமுக அதிமுக தான் இருந்தது. அப்போ ஹிஸ்ட்ரி யாருக்கு இருக்கும்? தோத்தாருங்கிற ஹிஸ்ட்ரி, ஜெயிச்சாருங்கிற ஹிஸ்ட்ரி தான் இருக்கும். அதுலேயும் அதிமுக 2 முறை இன்கம்பன்சியை மீறி வெற்றி பெற்றிருக்கிறதுனால ஹிஸ்ட்ரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னைக்கு 3ஆவது ஆள்னு வந்ததுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி என்னாச்சு? மொத்தமே இது 2ம் சேர்ந்தே 49க்கு முடிஞ்சு போச்சே. 25 மைனஸ் கூட்டணின்னு எடுத்திங்கன்னா திமுகவில் 20 ஆகிடும், அதிமுக 21 ஆகும். இவங்க 2 பேர் ஹிஸ்ட்ரி அதுதான். நாத்தாக்காவோட சேர்த்துக்கிட்டிங்கன்னா 4%, மொத்தம் 49% தான். அதில் 4% ஆல்ரெடி இங்கே போயாச்சு.
இப்போ 45 தான். இப்போ மீதி இருக்கிற 55க்குள்ளே போனால் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவதுங்க, ஒரு தார்மீக ரீதியாக ஒரு அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் லாபம் சம்பாதிப்பாங்க இல்லையா, உட்காந்த இடத்துலையோ ஆன்லைனில் எதையோ போட்டு கூட்டு மடிப்பில் ஒரு 4-5 பேர்கிட்ட ஐடியா கேட்டுட்டு நல்ல நேரமாக இருந்தால் சம்பாதிப்பாங்க. இவங்களுக்கு வேர்த்து கொட்டாதில்ல, இவனை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவன் இந்த இதுலனா வேறு இடத்துக்கு போவான், தங்கத்தில் இல்லைன்னா டெக்ஸ்டைலில் போடுவான், டெக்ஸ்டைலில் இல்லைன்னா இதில் போடுவான். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவன் என்ன தொழிலை தெரிஞ்சுக்கிட்டா போடுறான்? இந்த தொழிலை முன்னிறுத்தணும், இதில் சென்னை சில்க்ஸ் தான் பெரிய கம்பெனி, இதில் கேபிஆர் தான் பெரிய கம்பெனி அப்படின்னு சொல்லி அவன் வர்றான். இல்லை, அன்னைக்கு இது போட்டால் நல்லதுன்னு நினைக்கிறான், போடுறா வர்றான். இவனை எப்படி நீங்கள் வச்சுட்டு அரசியல் பண்ணுவீங்க? ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவனை வச்சுக்கிட்டு எப்படி அரசியல் பண்ணுவீங்க? இப்போ தங்கத்தினுடைய விலை ஏறுறது எதனால்? ஆன்லைன் ட்ரேட்னால தானே. உழைச்சி வேர்வையை சிந்தி வர்றவனால தங்க விலை ஏறுதா? இல்லையே. கோவிட் காலத்திலே தங்க விலை ஏறிட்டு இருந்தது. ஏன்டா எல்லா கடையும் மூட்டாங்க, உண்டு எப்படா ஏறுது அப்படின்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கிறவன் இன்னும் வெரி குட் சூப்பர்னு ஏற. இவனெல்லாம் அரசியல்வாதின்னே வச்சுக்க கூடாது. சார், அவர் ஷேர் மார்க்கெட்டில் 4 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னு சொல்லுவீங்களா? 4 கோடி சம்பாதிச்சான்னா 4 லட்சம் விட்டா என்ன? 2 பேரும் செஞ்சது உட்காந்த இடத்துல நோகாம நோம்பி கும்பிட்ட வேலை தானே. அவனை போய் என்ன பெருசாக சொல்ல போறீங்க? 6 பேர் வந்துட்டாங்க, மிச்சம் இருக்கிற 2 பேர் யார் தெரியலையே. அதை ஒரு பக்கம் போறாரு. அதாவதுங்க, காலையில் 8 மணிக்கு நம்ம ஊரில் ஏதாவது ஒரு ரோட்டில் போனால் அங்கே அன்றைக்கி வேலைக்கு ஆள் நிற்பாங்க, ஒரே இடத்துல நிற்பாங்க. நீங்கள் போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துக்கலாம். அவங்க ஒரு நாள் வேலை செய்வாங்க, 2 நாள் வேலை செய்வாங்க, திருப்பி அங்கே போய் நின்றுப்பாங்க. திருப்பி நீங்கள் அங்கே போய் கூப்பிட்டு வரணும். இப்போ யாரெல்லாம் அனுப்பியிருக்கீங்க, எங்கே ஆட்கள் நிற்கிறாங்க, எப்படி போய் தினக்கூலிக்கு ஆளை கூப்பிட்டு வர போகிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? தினக்கூலிகள் தானே பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்பாங்க. பதவின்றது தினக்கூலி அளவுக்கு ஆயிடுச்சா? இல்லைங்க, எம்எல்ஏ பதவிங்கிறது இல்லைங்க. ஒரு தேர்தலை சந்திக்கிறீங்க, மக்கள்கிட்ட போய் நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் என்னையை காப்பாற்றுறதுக்கே வழி இல்லைன்றீங்க. இது கேவலமா? கேவலம் இல்லையா? ஐயோ, நான் தான் உன்னை காப்பாற்ற போகிறேன், நான் தான்டா எம்எல்ஏ, எனக்கு ஓட்டு போடு, அதிமுக தான் கட்சி, அதுதான் திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சின்னு சொல்லித்தான் ஓட்டை வாங்குறீங்க. ஓட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் இல்லை இப்போது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கோங்க, 202 பேர் பிஜேபிக்கு ஓட்டு போட்டான். அப்போ மீதி இருக்கிற 60 பேர் உங்ககிட்ட வர்றாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக கோஷ்டி காலம் தானே பாட முடியும். எஸ்பி பாலசுப்ரமணியமா வர முடியும்? ஆக முடியாது. அங்கே விலை கொடுத்து வாங்கினாங்கன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவனுக்கு கரெக்டாக 12 குறையுது, 12ல் ஒருத்தர் நான் வந்துட்டான் மட்டும் சூப்பராக ஆகிடுவேன், இப்படி நினைக்கிறவங்களை நீங்கள் என்னன்னு பேசுவீங்க? மற்றும் பலர்னு சொல்லி உங்களை கேவலப்படுத்தியிருக்கான், அசிங்கப்படுத்தியிருக்காங்க, கைக்குட்டை மாதிரி உங்களை யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணியிருக்காங்க. உங்களை மதிச்சு, உங்கள் கட்சியை, உங்கள் கொள்கையை, உங்கள் அரசியலை எதையுமே மதிக்காமல் ஒரு தேர்தலை நடத்தி ஜெயிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் பின்னாடி போகிறீங்க, போயிட்டு வாங்க, போயிட்டு வராதிங்க. யாரு கண்டா திரும்ப அதிமுக ஜெயிக்கிறப்போ போனவங்க எல்லாம் மீண்டும் வரதுக்கான வாய்ப்பு? வேடந்தாங்கல்ல அப்படி தான் நடக்குங்க. ஒரு வருஷமும் அந்த குறிப்பிட்ட காலத்தில் பறவைகள் வரும், திருப்பி கிளம்பி போயிடும். அது ஒழுக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? ஜெயிக்குமா அப்படின்றதான் கேள்விக்குறியா இருக்கு. இல்லை, இதை பாருங்க, எனக்கு அதிமுக திமுகவை பற்றி நீ கவலையே இல்லை. நான் தான் சொன்னேன் இல்லையா, தமிழக அரசியல் 55-45ன்னு மாறிடுச்சு. நாத்தாக்கா அதிமுக திமுக செஞ்சால் நல்லது, செய்யலைனாலும் நல்லது, ஓடி போயிட்டாலும் நல்லது, உட்கார்ந்துருந்தாலும் நல்லது. இது 45 தானே. மீதி இருக்கிற 55 பற்றி தானே நான் கவலைப்படணும். அதில் 35 இன்னைக்கு விஜய்கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற 20 பெருக்கணும், வகுக்கக்கூடாது, கழிக்கக்கூடாது. அதுக்கு யார் வரப்போகிறா? பிஜேபி ஏதாவது முயற்சிகள் எடுக்க போகுதா? எடுக்கும். இன்றைக்கி 360 கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. பாராளுமன்றத்தில் 360 பேர் வரணும், நாட்டுக்கு சில விஷயங்களை செய்யணும்னு பாடுபடுறாங்க. மறுசீரமைப்பு சட்டத்தை பாஸ் பண்ணால் தான் உமன்ஸ் ரிசர்வேஷனை பாஸ் பண்ண முடியும். உமன்ஸ் ரிசர்வேஷனை பாஸ் பண்ண உடனே யூசிசியை பாஸ் பண்ணணும்னு அவங்க அதில் இருக்காங்க, இந்த இடத்துக்குள்ளே வரல. அதனால் இந்த 55 தான் எனக்கு முக்கியம். அந்த 45ங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது, அவசியமற்றது. அந்த அரசியல் பேசின என்ன பிரயோஜனம்? மகளிர் உரிமை தொகை இருக்கிற காலம் வரைக்கும் நான் தான் முதல்வர் அப்படின்னு முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு. ஐயா, சத்துணவு போட்டது எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க, முட்டை போட்டது கருணாநிதி ஐயான்னு சொல்லுவாங்க, மதிய உணவு யார் கொடுத்தாங்கன்னு கேட்டால் காமராஜ் ஐயாவை சொல்லுவாங்க. இதுதான் எனக்கு தெரியும். உங்களுக்கு வேணும்னா ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு ஸ்கீம் வச்சுருந்தது, அந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் காலை உணவு போட்டிங்கன்னு சொல்லுவாங்க, வைத்துக்கொள்ளுங்க. ஆனால் அம்மா சைக்கிள் திட்டம்னு சொல்லாமல் சைக்கிளை கொடுத்தாங்களா? பெண்கள் படிக்கணுங்கிற எண்ணத்தோட, பெண்கள் கல்லூரிக்கு போகணும் திருப்பி வரணும், அல்லது வேலைக்கு போகணும் திருப்பி வரணும், அல்லது பள்ளிக்கு போகணும் திருப்பி வரணும், அதுக்கு பாதுகாப்பாக வண்டி வேணும், வெஹிக்கிள் இது இருந்தால் மெக்கானிக் தேவைப்படும், சைக்கிளாக இருந்தால் தேவையில்லை, அப்படி அர்த்தத்தில் அவங்க கொடுத்தாங்களா? அது எடுப்படும். 7.5%
நீட்டில் வந்து அரசு உயர்நிலை பள்ளி அல்லது அரசு பள்ளிகளில் படித்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும்னு ஒருத்தர் சொன்னார். அது காலத்துக்கும் பேசப்படும். 1000 ரூபாயை கொடுத்ததுங்கிறது உங்கள் பேர் சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்க இல்லையா, இல்லைங்க அது கமலஹாசனுக்கு தான் அந்த ஐடியா வந்துச்சு, உங்களுக்கு சுட்டு போட்டாலும் நல்ல ஐடியா வரவே வராது, அவர் பாவம் அன்றைக்கி 6:30 மணிக்கு வேறு யாரும் கிடைக்கல, பேசுகிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அந்த சமயத்தில் யோசிச்சாரு, உடனே உரிமை தொகைன்னு ஒன்று கொண்டு வந்தாருன்னு நாங்கள் போய் திருத்துவோம்ல. கமலஹாசன் தானே சொன்னார். நம்பர் 1 மத்திய அரசு தானே, மத்திய பிரதேச அரசு தானே முதல்ல கொண்டு வந்தது இந்தியாவில். திமுகவா கொண்டு வந்தது? திமுக 3வதாக தானே வந்தது. 3வது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். யார் கொண்டு வந்தாங்க, அதுக்கு ஸ்டாலின் பெயர் வைக்கணும்னா வச்சுட்டு போங்க, அதனால் என்ன. ஆனால் 3வது தான் எனக்கு ரொம்ப முக்கியம். 55 லட்சம் குடும்பங்கள் தான் 2.5 லட்சத்துக்கு கம்மியான வருமானத்தோட தமிழ்நாட்டில் இருக்குது. உங்களுக்கு ஓட்டு போடணுங்கிறதுக்காக நீங்கள் 1,35,00,000 வரைக்கும் கொண்டாந்து கொடுத்தீங்க. கொடுத்தும் நீங்கள் தோத்தீங்க. அதுதானே எனக்கு முக்கியம். நான் தான் கொடுத்தேன்னா கொடுத்தும் தோத்தீங்க. கோடை 2000ன்னு கொடுத்தும் தோத்தீங்க. அப்படி வேணா நான் சொல்லுவேன். ஒன்று கமலஹாசன் கிட்ட தான் இது ஐடியா வந்ததுன்னு சொல்லுவேன், நீங்க கொடுத்தும் தோத்தீங்கன்னு சொல்லுவேன். ரெண்டுத்தையும் சொல்லுவேன்ல. அவர் கொடுத்த திட்டம் வந்து நல்ல திட்டம், அதனால தானே தொடர்றாங்க அடுத்த அரசாங்கம். தப்பே கிடையாது. கமலஹாசன்ட்டேருந்து நீங்கள் 2 தான் வாங்கினீங்கன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஒன்று அந்த ரிமோட்டு, இன்னொன்று அந்த டிவி. இல்லை, இந்த உரிமை தொகைங்கிற வார்த்தையை நீங்கள் வாங்கி உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருந்தீங்கிறது எங்களை மாதிரி ஆட்களுக்கு தெரியுமில்ல. சரித்திரத்தில் நாங்கள் எழுதுவோம் இல்லை. பிரபாகர் நினச்சாதான் சட்டசபையில் எழுத முடியும், அப்பாவும் நினச்சிருந்தா தான் அப்போ எழுத முடியும். பட் எங்களால் எழுத முடியுமே, யார் இது கொண்டு வந்தாங்கங்கிறது எங்களால் சொல்ல முடியுமே. இருந்தும் ஒரு நல்ல விஷயத்தில் உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்களா, அந்த வரைக்கும் சந்தோஷம் தானே. ஊழலில் என்னை தான், ஊழல் என்றாலே எங்கள் அப்பாவை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னை ஞாபகம் வச்சுப்பாங்க. நல்ல வேலையாக நீங்கள் சொல்லலை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். சிறுபான்மையினரை எப்படியாவது காக்கா பிடிச்சி இல்லைன்னா எதையாவது பிடிச்சி அவங்கக்கிட்ட அவங்களுடைய வாக்குகளை வாங்க வேண்டும் என்பதற்காக என்னை தமிழகம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கிற உண்மையை நீங்கள் சொல்லாமல் இருக்கீங்களே, வெக்கப்படுறீங்களே, எனக்கு அது சந்தோஷம் தானே. ஊழல் என்றால் எனக்கு திமுக தான் ஞாபகம் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு வெக்கப்படுறீங்கல்ல, அதான உண்மை. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லையே. அது சொல்கிறதுக்கு நீங்கள் வெக்கப்படுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். 1000 ரூபா கொடுத்தான்னு 5000 ரூபா கொடுத்தான்னு ஐயா தோற்று போயிட்டீங்கல்ல. செல்வ பெருந்தகை மாற்றம் மாணிக்கம் தாகூர் வந்திருக்கிறார். காங்கிரஸில் அழகிரி போயிட்டு செல்வ பெருந்தகை வந்தபோது பெரிய கருத்துக்கள் எதுவும் வரல. எனக்கு தெரிஞ்சு வாழப்பாடி ராமமூர்த்தி ஐயா போனதுக்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் இன்னார் வந்திருக்காரு, அப்படியா காங்கிரஸ் தலைவர் அவரா அப்படின்னு கேட்குற மாதிரி இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. செல்வ பெருந்தகை ஒரு குழு போட்டாங்க. எவ்வளோ கோடி வாங்கினாரு, அந்த 28 இதுக்குன்னு வாங்கினாங்க. அவர் 28க்கும் வாங்கியிருந்தா கூட அவருக்கு அது கம்மி தான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை ஐயா செல்வ பெருந்தகை வேற ஒரு மஸ்டர் ரோல் மேட்டரில் வந்து பயங்கரமாக மாட்டிட்டு நிற்கிறாருங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டார். ஸோ சீக்கிரம் சொல்லி முடியப்பா, 28 × 5 எவ்வளோப்பா வருது, 140, 140 கோடி சொல்லி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற பொசிஷனில் அவர் உட்காந்துருக்காரு. அவர் போனா என்ன, இவர் வந்தா என்ன, பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. மாணிக் தாக்கூருடைய அரசியல் எப்படி வந்தார், எங்கேருந்து எப்படி மேலே வந்தாருங்கிறதெல்லாம் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை